இங்கே உங்கள் கையில் ஒரு கார்டு கொடுத்துருக்கேன். அதில் ஒரு கலர் இருக்குது, ஒரு நம்பர் இருக்குது. ஒரு கலர் இருக்குது, ஒரு நம்பர் இருக்குது. அதை தொட்டு பார்க்கணும். கிரீன். வெரி குட், கிரீன். சூப்பர், கிரீன் தான். வெரி குட், 6 தான், 6 தான். வெரி குட், வெரி குட். கிரீனு 6, பச்சை கலர் 6ஆம் நம்பர். ரைட், வெரி குட். இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ரூபா நோட்டும் ஏடிஎம் கார்டும் இருக்கு. ரூபா நோட்டும் ஏடிஎம் கார்டும் இருக்குது. அதை போய் எடுத்து அந்த ரூபா எவ்வளோ ரூபான்னு சொல்லணும். என்ன கம்பெனி ஏடிஎம் கார்டு, என்ன பேங்கு ஏடிஎம் கார்டுன்னு சொல்லணும். அது சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த ரூபா நோட்லேயோ ஏடிஎம் கார்டுலேருந்து ஒரு வெளிச்சம் வரலாம், இல்லைன்னா ஒரு வாடை வரலாம், இல்லைன்னா ஒரு உந்தல் உங்களை அப்படியே கூட்டிட்டு போகும். எந்திரிங்க. எப்படி இந்த கிரீனும் 6ம் கரெக்டாக சொன்னீங்களோ அதே மாதிரி உங்களால் 100க்கு 100 முடியும். அந்த ரூபா நோட்டில் இருந்தும் அந்த ஏடிஎம் கார்டில் இருந்தும் ஒரு வெளிச்சம் வரும், வெளிச்சம் வரும். இல்லைன்னா ஒரு வாடை வரும், ஒரு வெளிச்சம் வரும், ஒரு வாடை வரும். குட், வெரி குட், வெரி குட். இப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டியதுன்னா, அதில் எவ்வளோ ரூபா நோட்டு இருக்கு, அது என்னென்ன பேங்க் ஏடிஎம் கார்டு இருக்கு. முதல்ல அந்த ரூபா நோட்டை பாருங்க, அடுத்தது ஏடிஎம் கார்டு. வெரி குட், வெரி குட். அது எவ்வளோ ரூபா, எவ்வளோ அவசரப்பட வேண்டாம், நல்ல தடை பாருங்க. அது எவ்வளோ ரூபா நோட்டு. 5 உணர்வுகள்: பார்த்தல், கேட்டல், நுகர்தல், ருசித்தல், தொடுதல். அவசரமே பட வேண்டாம். வயலட் கலர். வெரி குட், சூப்பர். வயலட் கலர் தான். 100 ரூபாய். வெரி குட். வயலட் கலர் 100 ரூபா. கரெக்டாக சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். தடவி பார்த்து அது சீரியல் நம்பர் கரெக்டாக சொல்லு. 2 5 2 5 2 2 5 2 2 5 2 3 9. 3 9. வெரி குட். 2 5 2 3 9 அதில் இருக்கு. சரி, வேற நம்பர் இல்லை. சரி, வெரி குட். அதை வச்சிருங்க. அடுத்து அந்த ஏடிஎம் கார்டு எடுங்க. என்னென்ன முதல்ல உள்ள ஒரு கார்டு எடுத்திருக்கிறீங்க, அது என்ன கம்பெனி, என்ன பேங்க் கார்டுன்னு சொல்லுங்க. என்ன பேங்க் கார்டுன்னு சொல்லுங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. வெரி குட் தாய், சூப்பர் தாய், ஜெயிச்சிட்டீங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ரைட், விட்டுருங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ரைட். அடுத்து இன்னொரு கார்டு இருக்கு பாருங்க, எடுங்க. கனரா பேங்க். வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். கனரா பேங்க் கார்டு, கனரா பேங்க் கார்டு. வெரி குட். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல ரூபா நோட்டும் பேங்க் ஏடிஎம் கார்டும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது அந்த இடத்துல இருந்தது. இந்த 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 ஏடிஎம் கார்டும் இந்த ரூபா நோட்டும் அங்கே போய் எடுத்துட்டு வந்தீங்க. அது எப்படி சென்ஸ் ஆயிடுச்சு? இந்த பேப்பருக்குள்ள ஏடிஎம் கார்டும் ரூபா நோட்டும் இருந்தது. இந்த ரூபா நோட்டு அந்த இடத்துல இருந்தது. எப்படி உங்களால எடுக்க முடிஞ்சது? ஒரு நல்ல ஸ்மெல் வந்துச்சு. வெரி குட். அந்த நல்ல ஸ்மெல் வந்து என்னை அங்க கூட்டு போச்சு. வெரி குட். இந்த ஸ்மெல் வந்து உங்களை கூட்டிட்டு போயிடுச்சு, போய் எடுத்துட்டீங்க. இது 100 ரூபான்னு எப்படி சொன்னீங்க? 100 ரூபாங்கிறது வந்து எனக்கு டக்குன்னு வந்தது என்னோட ட்ரெஸ் கலர் தான் என் மைண்டுக்கு வந்துச்சு. சரி. அப்ப வரும்போது ப்ளூ கலர், இது வந்து ஒரு ப்ளூ ஷேட்ல உள்ள ஒரு கலர். சரி. அதனால ஒண்ணு ப்ளூவா இல்ல வயலட்டான்னு யோசிக்கும் போது எனக்கு திடீர்னு அந்த ஒரு பூ, குறிஞ்சி மலரா, அது ஞாபகத்து வந்துச்சு. எனக்கு இந்த கலர் இதுதான் ஞாபகம். வயலட் கலர் 100 ரூபான்னு எப்படி சொன்னீங்க? வயலட் கலர்ல எனக்கு தெரிஞ்சு 100 ரூபாய். வெரி குட், சூப்பர். வயலட் கலர் 100 ரூபான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இந்த நம்பர் 2 5 2 9 9 9ன்னு இது எப்படி கண்டுபிடிச்சீங்க?
இந்த 999ங்கிறது வந்து எனக்கு டக்குன்னு தோணுது. நான் வரும்போது ஒரு கார் அந்த நம்பர் தான் நான் பார்த்தேன். வெரி குட். அது வந்து 252ங்கிறது வந்து நான் தொட்டு உணர்வுல ஒவ்வொரு நம்பரா தோணுன விஷயம். சரி, அப்போ இந்த நம்பர் கரெக்டா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். அதுக்கு அடுத்தது இந்த கார்டு, ஏடிஎம் கார்டு உங்ககிட்ட கொடுத்தேன். இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அன்னு எப்படி சொல்ல முடிஞ்சது? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது எனக்கு அது தொட்டோனே எனக்கு அந்த பேங்க் வெரி தான் குட். ஞாபகம் வந்துச்சு. உணர்வுகள், டச் சென்ஸ், ரைட். இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு தெரிஞ்சிட்டீங்க. அதுக்கு அடுத்தது இது கனரா பேங்க்னு எப்படி தெரிஞ்சது? நாங்க ஏடிஎம் எடுக்கிறதுல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பக்கத்துல கனரா பேங்க்னு ஒரு ஏடிஎம் இருக்கும். அது எனக்கு ஞாபகத்துக்கு வெரி வந்துச்சு. குட், சூப்பர். 3வது நாள் பயிற்சியில இவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்கிறீங்க. நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறீங்களா? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் ஸ்கூலிங்ஸ் வந்து 2023ல முடிச்சிட்டேன். 23ல முடிச்சிட்டீங்க. ஆமா. அதுக்கப்புறம் என்ன செஞ்சீங்க? அதுக்கப்புறம் நீட் ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணேன். சரி. அதுக்கப்புறம் இப்ப நீட் எழுதி எக்ஸாம் எழுதி முடிச்சு ரிசல்ட் வந்திருக்கு. சரி, நீட் எழுதி நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வரல, விட்டுருங்க. இப்ப இந்த ஆழ்மன பயிற்சி படிச்சதுனால, இவ்வளவு அற்புதமா இந்த விஷயங்கள் சொன்னதுனால திருப்பி நீட் எழுதணுங்கிற எண்ணம் இருக்கா? திருப்பி எழுதணுங்கிற எண்ணம் இருக்கு. அதே மாதிரி அந்த டைம்ல வேற எதுவும் கோர்ஸும் படிக்கணும். வெரி குட், வெரி குட். ஒண்ணு திருப்பி எழுதணுங்கிற எண்ணமும் இருக்கு, அதே நேரத்துல வேற கோர்ஸ் படிக்கலாங்கிற எண்ணமும் இருக்கு, ரைட். இப்போ உங்களுடைய இதுக்கு இந்த பயிற்சி பண்றதுக்கு முன்னால உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? இந்த ஆழ்மன பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் உங்க மனநிலை என்ன, எப்படி இருக்குது? இது பண்ணதுக்கு முன்னாடி நீட்டு மார்க் கம்மியாயிட்டு ஒரு வருஷம் உட்கார்ந்து படிச்சோமே வேஸ்ட் ஆயிட்டேன்னு ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன். சரி. இப்போ நம்ம கிட்ட இன்னும் காலம் நிறைய இருக்கு. அது வரைக்கும் நம்ம வேற எதுவும் சேர்ந்து நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கவலை இல்லாம இருக்கேன். அதான், இப்போ இதுக்கு முன்னால ஒரு வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சேன்னு ஒரு கவலை இருந்தது. இப்போ நிறைய காலம் இருக்கு, நம்ம நிறைய சாதிக்கலாம் அங்கிற கவலை இல்லாம இருக்கிறீங்க. இந்த கவலை இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்ம இங்க வரோம், ஐயா சொல்றது வந்து நிறைய கேட்கும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போதே நமக்கு அந்த வேர்வையோட சேர்ந்து அந்த நெகட்டிவும் வெளியே போயிடுதுன்னு நான் நினைக்கேன். அப்புறம் நல்லா கொஞ்ச நேரம் தூங்குறோம். தூங்கி எழுந்துச்சு இந்த மாதிரி நம்மள யாராவது இங்க இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் பாசிட்டிவா இருக்காங்க. அதனால எனக்கு எதுவுமே சரி, நம்மள சுத்தி நிறைய நல்லவங்க. அதாவது உங்ககிட்ட ஆழ்மனம் ஒண்ணு இருக்கு. அந்த ஆழ்மனத்தை நம்பினால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சாதிக்கலாம்ங்கிற உணர்வு உங்களுக்கு தெரியுதா? இதுக்கு முன்னால அந்த உணர்வு உங்கள்கிட்ட இல்ல. அப்போ இந்த பயிற்சி பண்றோம், 3வது நாளையில அற்புதமா செய்றீங்க. அதாவது இதுக்கு முன்னால உங்க மறந்துடுவீங்க, மார்க் எடுக்கல, நிறைய குழப்பம், கவலை நிறைய இருந்தது. இப்போ அந்த கவலை இல்லை, சந்தோஷமா இருக்கிறீங்க. இனி ஒரு வருஷம் தானே நீட் எழுதுறதுக்கு, நமக்கு ஏகப்பட்ட நேரம் இருக்குது, தாராளமா எழுதி பாஸ் பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை வந்திருக்கு. அதே நேரத்துல இன்னொரு கோர்ஸும் சேர்ந்து படிக்கலாம்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? அப்போ இந்த ஆழ்மன பயிற்சியினால நீங்க உங்களை மாதிரி மற்ற மாணவர்களுக்கு என்ன யோசனை சொல்றீங்க? இந்த ஆழ்மன பயிற்சி படிச்சு இந்த மார்க் கம்மியா இருக்கிற குழந்தைகளுக்கு உங்களுடைய யோசனை என்ன? என்னன்னா யாருமே வந்து கவலைப்படாதீங்க, வாழ்க்கை வந்து இன்னையோட முடியாது கிடையாது, ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கணும். எல்லாமே வந்து ஒரு அனுபவம் தான் வாழ்க்கையில. அது பிடிச்சது பிடிக்காததை தாண்டி ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டு அடுத்து நம்ம என்ன செய்யறோங்கிறதுலதான் இருக்கு. அப்போ நம்மளை உணர்ந்துட்டா போதும், நம்மளை புரிஞ்சிட்டா போதும். வாழ்க்கைங்கிறது வித்தியாசமா இருக்கு. நம்ம எப்படி நம்ம லட்சியத்தை அடைஞ்சிடலான்னு உங்களுக்கு அனுபவம் வந்துருச்சா? மிர்த்திகா அற்புதமா பதில் சொன்னீங்க. உங்களை மாதிரி மார்க் கம்மியானவங்களுக்கும் அற்புதமா எப்படி ஜெயிக்கலாம் ஆழ்மனம் மூலம், இந்த பயிற்சி எப்படி பிரயோஜனப்படும், தனிமையா இருந்து நிறைய சிந்திச்சா நம்ம நிறைய சாதிக்கலாம்ங்கிறது நீங்க உங்களுடைய அனுபவத்தையும் எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் நிறைய யோசனை சொன்னீங்க. எங்க டைனமிக் பிரெயின் ஸ்கூல்ல வந்து இந்த படிச்சு நீங்க ஆழ்மனம்னு என்னன்னு தெரிஞ்சு உங்களை புரிஞ்சு உணர்ந்து அறிஞ்சு மற்றவங்களுக்கும் நீங்க யாருன்னு சொல்லி காட்டுறதுக்கு டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேம்மா. வணக்கம்மா. ஓகே, இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.